So here for a periodic motion, they have shown a pendulum as an example, the motion that repeats itself after regular intervals of time. A motion that repeats itself after regular intervals of time. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா pendulum moves up and both directions, forward and backward directionல மூவ் ஆகுது. ஸோ இட் வில் கிராஸ் த பாயிண்ட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதே மோஷனை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து தே ஹவ் ஷோன் அனதர் ரெவல்யூஷன் ஆஃப் பிளானட். ஓகேவா? ஸோ இதில் என்ன வேரியேஷனுங்கிறத பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பீரியாடிக் மோஷன் விச் ரிப்பீட்ஸ் அட் அன் ஈக்குவல் இன்டர்வல். ஒரு இன்டர்வலில் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அந்த ஒர்க் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ ஆசிலேட்டரி மோஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் of an object about its mean position. நான் சொன்ன மாதிரி அந்த பெண்டலம் கூட எப்படின்னாக்கா ஒரு மீன் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் போகுது, அகெயின் இட் கம்ஸ் டு த மீன் பொசிஷன், தென் மூவ்ஸ் டு தி பேக்வர்ட் டைரக்ஷன். இப்போ இதில் காட்டக்கூடியது அந்த ஸ்விங்கிங் சேரும் அதே மாதிரி தான், ஒரு மீன் பொசிஷன்லேருந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டில் லீன் ஆகுது. ஓகேவா? ஸோ சச் மோஷன் இஸ் செட் டு பி an oscillatory motion. Okay. So what is the thing here? We have to remember every oscillatory motion is periodic. எல்லா oscillatory motionsum வந்து கண்டிப்பா periodic. It repeats at periodic intervals. But vice versa வந்து ட்ரூவா இருக்குமா? Every periodic motion need not be oscillatory. எல்லா periodic motion வந்து oscillatory இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து you have to understand the limitation of what is a oscillatory motion and periodic motion. எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸுமே பீரியாடிக்காக ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் எவ்ரி பீரியாடிக் மோஷன் டஸ் நாட் நீட் டு பி ஆசிலேட்டரியாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பீரியாடிக் மோஷன் அண்ட் அன் ஆசிலேட்டரி மோஷன்? ஓகேவா? ஸோ ஹியர் யூ கேன் சி ஹியர் இதில் வந்து பீரியாடிக் மோஷன் தே ஹவ் ஷோன் போத் த கிளாக் அண்ட் தி பெண்டலம். பட் பெண்டலம் வந்து எப்படின்னா ஒரு மீன் பொசிஷன்லேருந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பொசிஷனில் மூவ் ஆகுது. கிளாக் வந்து அப்படி இல்லை, இட் மூவ்ஸ் ஒன்லி இன் தி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? அண்ட் இட் கிராசஸ் த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் அட் அன் ஈக்குவல் இன்டர்வல். கரெக்டான இன்டர்வலில் அதே பாயிண்ட்டை வந்து திருப்பி அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து we have to learn as an table to differentiate between what is an oscillatory motion and a periodic motion but not oscillating. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஆசிலேட்டரி மோஷனுக்கு பாரு, you can take it down. the body moves about a mean position. ஆசிலேட்டரி மோஷனுக்கு என்ன சொன்னோம்னாக்க ஒரு மீன் பொசிஷன் இருக்குது, அந்த மீன் பொசிஷன்லேருந்து தான் ஃபார்வர்ட் மூவ் ஆகுது, மறுபடியும் அந்த மீன் பொசிஷனுக்கு வந்து பேக்வர்ட் மூவ் ஆகுது இல்லையா? பெண்டுலம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸோ பாடி மூவ்ஸ் அபவுட் எ மீன் பொசிஷனுங்கிறது ஆசிலேட்டரி மோஷன். பீரியாடிக் மோஷனில் அப்படி இல்லை. ஒரு கிளாக் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இட் டசன்ட் ஹாவ் அ மீன் பொசிஷன், இட் ஜஸ்ட் ரொட்டேட்ஸ் இல்லையா? ஆசிலேட்டரி மோஷன் பாரு, அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் வெலாசிட்டி பிகம் ஜீரோ. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்னால் இப்போ நம்ம ஸ்விங்கில் வந்து ஆடுறோம் இல்லையா? அப்போ நம்ம மூவ் பண்ணும்போது ஃபார்வர்ட்லேயும் சரி பேக்வர்ட்லேயும் சரி அந்த எண்டு பொசிஷன் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போன பிறகு அந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஸ்பீட் வந்து கம்ப்ளீட்டில் ஜீரோ ஆகி திருப்பி மீன் பொசிஷனுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம் இல்லையா? ஆனால் பீரியாடிக் மோஷனில் அந்த மாதிரி எப்போமாவது கிளாக் ஸ்டாப் ஆகுமா? இட் டசன்ட் ஸ்டாப். வெலாசிட்டி நெவர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஓகேவா? ஆசிலேட்டரி மோஷனில் பாரு, தேர்ட் பாயிண்ட்டு, direction of velocity gets reversed at the extreme positions. எந்த இடத்துல velocity ஜீரோ ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகுது? ரிவர்ஸ், அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. whereas in periodic motion, அந்த periodic motion but not oscillating கண்டிஷனில் direction of velocity never reverses itself. எக்ஸாம்பிள் கிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது never stops, அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது, எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகி ரிவர்ஸில் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் பீரியாடிக் மோஷன். ஓகேவா? இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா எழுதிக்கோ. Learn about period, frequency and displacement. You take down period, frequency and displacement. We are going to learn about each and every parameter separately, and then we are going to see the relationship between all the three. Okay, so what is the period? Okay, it is the smallest interval of time after which the motion is repeated. Okay, it is the smallest. Normally நம்மளுடைய class timetable we call each and every hour to be in period இல்லையா? A smallest interval of time after which the motion is repeated or after which the action is repeated. ஓகேவா? இதோடைய ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து செகண்ட்ஸ். and the time period of minute hand of watch is 1 hour, which is equal to how many seconds? 3600 seconds. Okay, time period of a minute hand in a watch is 1 hour. அப்போ அதோட ஈக்குவலன்ட் செகண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, the time period of earth's revolution is 1 year. ஓகேவா? earth's revolution வந்து
It is also a periodic motion. அப்போ அதோட பீரியட் டைம் பீரியட் நம்ம எவ்வளோன்னு சொல்லுவோம்? It is said to be 1 year. Okay. So now what is a frequency? So time period எப்படி denote பண்ணாங்க? எப்போதுமே time period வந்து small t வச்சு denote பண்ணுவாங்க. In some derivations they will also take capital T as a notation for time. So mostly பார்த்தீங்கன்னா they will use time period as small t denotion. அதே மாதிரி frequency வந்து Fங்கிற denotions maximum கொடுப்பாங்க. And sometimes they give the denotion as V, small v. ஸோ ஃப்ரீக்வன்சின்னா என்னதுமா? ஃப்ரீக்வன்சிங்கிறது ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லையா? அதே சேம் பீரியாடிக் மோஷனை எத்தனை டைம் அது வந்து ரிப்பீட் பண்ணுச்சு ஃபார் பெர் யூனிட் டைம். ஒரு பெர் யூனிட் டைமுக்கு எத்தனை டைம் அந்த பீரியாடிக் மோஷன் ரிப்பீட் ஆச்சு, அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்லி அந்த வேலை அந்த விஷயம் நடந்ததுங்கிறத கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹஸ் அக்கர்ட் அகெயின் அண்ட் அகெயின் repeatedly, அதுதான் frequency-ன்னு சொல்லுவோம் இல்லையா? So frequency of the periodic motion is the number of oscillations or repetitions occurring per unit time. அதுதான் frequency-ஓட definition. So frequency of the periodic motion is the number of oscillations or repetitions occurring per unit time. அதுதான் frequency-ன்னு denote பண்ணுறோம். And it is represented in hertz. SI unit வந்து hertz, HZ represent பண்ணுவாங்க. So kilohertz, megahertz அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. So what is it is its relationship with the time period? It is a reciprocal of time period. Frequency F அல்லது frequency V is equal to 1 by T. It is inversely proportional to time period. ஓகேங்களா? It is a reciprocal of time period. So time period of minute hand of a clock வந்து 1 hour, that is 3600 seconds னா frequency என்னவா இருக்கும்? The frequency of a minute hand of watch is going to be 1 by 3600 per second. ஓகேவா? இது வந்து frequency-ன்னு சொல்லும்போது it is represented in seconds per seconds-ல வந்து அதை represent பண்ணும். So one cycle of motion repetition per second is equal to 1 hertz. ஓகேவா? So 1 hertz-னா என்னதுமா? one cycle of motion or one cycle of periodic motion per second. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா 1 hertzன்னு சொல்லுவோம். அது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போது. ஆனால் 1 செகண்டுக்கு அது எவ்வளவு? அதுதான் வந்து நம்ம we take it as a 1 hertz. That is a frequency or repetition time period. So 1 hertzங்கிறது வந்து 1 cycle per second. இதை எழுதிக்கோ. 1 hertzங்கிறது 1 cycle per second. So they have given how many times it beats. அந்த ஹார்ட் பீட் வந்து எத்தனை தடவை பீட் ஆகுங்கிறது தான் வந்து அவங்க 72 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மினிட்ல, ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம் அது வந்து பீட் ஆகுதுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, அதோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் எழுதிக்கோ. So how we are going to solve it? So heart beat வந்து 1 மினிட்டுக்கு 72 times beat ஆச்சுனாக்க for 1 second how much times? So we are going to see many examples to make this understand the frequency na enna, time period na enna அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் இந்த யூனிட்ல. ஓகேவா? ஸோ மேபி டுடே மேபி in the end of the class you will be almost thorough or the concepts வந்து உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஏன்னா வாட் இஸ் டைம் பீரியட், வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, எப்படி வந்து இதை டிரைவ் பண்ணுறாங்க, ஹவு தே அரைவ் அட் டைம் பீரியட் ஃபார் அன் ஆசிலேஷன், இதெல்லாம் வந்து நீ கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம் பாரு. And they have given what is a displacement. நார்மலாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? We are going to see this expression, ஒரு sine waveform and cosine waveform வச்சு பார்க்கும்போது தான் you will be able to understand it. Now for the time being you can note down time period t is equal to 2 pi by omega. 2 pi by omega தான் time period அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கும். நான் சொன்ன ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோ. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப்ங்கிறத வச்சு எஃப்ஐ வந்து 1 பை டீன்னு போட்டோன்னா ஒமேகா பிகம்ஸ் 2 பை பை டி. தேர்ஃபோர் வி கேன் ஆல்சோ ரைட் டி இஸ் ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. ஓகேவா?
ஸோ t is equal to 2 pi by omega இல்லையா? ஸோ இதில் வந்து பாருங்கள், which of the following functions represent periodic and non-periodic motion? எதெல்லாம் ரிப்பீட் ஆக போகுது ஃபார் கிவன் டைம் பீரியட், இல்லைனா வந்து அது நான் பீரியாடிக்னா இட் டசன்ட் ரிப்பீட் ஆஃப்டர் டைம் பீரியட், ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகாதுன்னா நான் பீரியாடிக். இதில் எதெல்லாம் பீரியாடிக் எதெல்லாம் நான் பீரியாடிக்னு கேட்டிருக்காங்க. ஐ வில் ட்ரை டு கோ த்ரூ இட் கம்ப்ளீட்லி ஃபார் யூ. ஓகேவா? கிவ் த பீரியட் ஃபார் ஈச் கேஸ் ஆஃப் த பீரியாடிக் மோஷன். இதோடைய பீரியட் டீங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாரு. ஏல வந்து தே ஹவ் கிவன் அ ஃபங்க்ஷன் sin omega t ப்ளஸ் காஸ் 2 omega t அண்ட் ப்ளஸ் சைன் 4 omega t. அதாவது தீட்டான் ஒரு ஆங்குலர் வேரியேஷன் ஃப்ரீக்வன்சி இருந்திருக்கு. அதை வந்து ஒரு இதில் சைன் ஒமேகா டீன்னு கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்றில் 2 omega t கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்றில் 4 omega t கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் பி வந்து இ பவர், ஓகேங்களா, எக்ஸ்பொனன்ஷியல் பவரில் இ பவர் மைனஸ் ஒமேகா டீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டேக் டவுன் த கொஸ்டின், வில் see it. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிங்கிறதுல எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. இ பவர் மைனஸ் ஒமேகா டி வாஸ் த ஃபங்க்ஷன், கிவன் ஃபங்க்ஷன் மைனஸ் ஒமேகா டி. இது வந்து நான் பீரியாடிக் மோஷன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங் மொனோட்டானிக்கலி வித் இன்க்ரீசிங் டைம். டைம் கூட கூட அந்த ஃபங்க்ஷனோட நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும், இ பவர் மைனஸ் ஒமேகா டி வந்து இட் வில் பி மொனோட்டானிக்கலி டிக்ரீசிங் வித் டைம் பீரியட் and tends to be 0 as t tends to infinity. Infinity time periodல வந்து அது என்னவாயிடும்னாக்க கம்ப்ளீட்டாக வந்து 0க்கு போயிடும். thus never repeats its value. நான் இதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். e power minus omega t. we'll see how it repeats.